ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரோட்டு கடைகளில் கிடைக்கிற தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு பூண்டு கிடைக்காதவங்க நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பெரிய பூண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு, நம்ம தேங்காய் ரெண்டாக உடைச்சா ஒரு மூடி வரும் இல்லைங்களா, அதில் ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து இது போல் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து காரத்துக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. நம்ம வந்து காஞ்ச மிளகாயே ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைக்கும் பொழுது அரைப்படாது, நல்லா அரைக்காது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உடைக்காத கடலை சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி வந்து ஒரு துண்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், நான் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஒரு அலசி விட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து சட்னியோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஒரு கப் இல்லாட்டி 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா தான் அந்த தண்ணியெலாம் வந்து சட்னியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னு அங்கங்கே தண்ணியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் சட்னி வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம நார்மலாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தாளிச்சிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி, தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற இந்த கையேந்தி பவன்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அண்ட் டேஸ்ட்டு வந்து நம்ம இந்த டிஃபன் கடையிலலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.